ஹாய் எவ்ரிஒன், நம்ம சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ லாஸ்ட் வீக் நம்ம கொடுத்த ஸ்டாக்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்ட்டு பார்த்துடலாம். ஸோ இதுதான் லாஸ்ட் வீக் நான் கொடுத்த ஸ்டாக்கோட பெர்ஃபார்மன்ஸ் ரிப்போர்ட்டு. ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு திஸ் வீக் ஹை, லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு திஸ் வீக் க்ளோஸ். ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் டு திஸ் வீக் ஹை பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாக்குமே பார்த்திங்கன்னா பாசிட்டிவில் தான் இருக்குது. ஸோ க்ளோஸ் டு க்ளோஸ் பேசிஸில் 4 ஸ்டாக்கு பார்த்திங்கன்னா மைனர் நெகட்டிவில் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் தான் பண்ணுறதுக்கு மாதிரி இருக்குது. ஸோ ஜோதி லேபார்ட்டரிஸ், எம்ஃபசிஸ், பிரிசம் ஜான்ஸ் இதெல்லாம் ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கீழே வந்த மாதிரி தெரியுது. ஸோ அதை நம்ம சார்ட்டில் நம்ம போய் பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் நான் கொடுத்ததில் பார்த்திங்கன்னா இந்த ஜோதி லேபார்ட்டரிஸ்லாம் நல்லா ஹை போயிட்டு ரீடெஸ்ட் தான் பண்ணுறதுக்கு மாதிரி தெரியுது. ஸோ இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தெரியும். ஸோ ரீடெஸ்ட் தான் பண்ணுறதுக்கு மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் பிரிசம் ஜான்சன் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கீழே வர்ற மாதிரி இருக்குது. அந்த மைனர் ட்ரெண்டு பிரேக் ஆகாத வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் ஏயு பேங்க்கும் பார்த்திங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா மைனர் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் வர்ற மாதிரி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி அவ்வளோதான். ஸோ அதுக்கப்புறம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சில ஸ்டாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த ஸ்டாக்கோட இதெல்லாம் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா செயில். ஸோ இந்த வாரம் பார்த்திங்கன்னா மெட்டல் செக்டார் நல்லா புல்லிஷாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ மெட்டல் செக்டாரில் இருந்து இது பார்த்திங்கன்னா அந்த செயிலு. ஸோ இது நான் 2 டே டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். இதை பார்த்திங்கன்னா இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி தெரியுது. ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி ஆல்ரெடி மேலே போயிடுச்சு. ஸோ இந்த ட்ரெண்டுக்குள்ளே போச்சுன்னா அதோட இங்கே பார்த்திங்கன்னா எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லை, ஸ்பேஸ் இருக்குது பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதனால் இன்னொரு 10 ரூபா 12 ரூபா கிட்ட போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது சேல். அதனால் இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிடிஎஸ்எல் பார்த்திங்கன்னா ஸோ இப்போ அது பார்த்திங்கன்னா நல்லா சப்போர்ட்டில் இருந்துட்டு இப்போ தான் நல்லா மொமெண்டம் க்ரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ சரின்ட்டு அதனால் இந்த ஸ்டாக்கும் பார்த்திங்கன்னா நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ நம்ம அந்த ப்ரைமரி ட்ரெண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்திங்கன்னா அந்த ப்ரைமரி ட்ரெண்டோட சப்போர்ட்டில் தான் இருக்குது. இங்கே இருந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த ப்ரைமரி ட்ரெண்டோட சப்போர்ட்டில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இப்போ இங்கேருந்து மேபி 2 டே 3 டே டைம் ஃப்ரேம் இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ மைனர் ட்ரெண்டு ஸோ இப்போ தான் பார்த்திங்கன்னா மொமெண்டம் இதாக இருக்குது. ஸோ இது பார்த்தாலே தெரியும் நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மைனர் ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகுது. ஸோ அதனால் இந்த ஸ்டாக் நான் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஒரு சப்போர்ட்டில் இருக்கனால ஸோ இது ஒரு நல்ல மூவாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் மாதிரி தான் இது தெரியுது. ஸோ இது அதுக்கடுத்து எப்படி போகுதுன்ட்டு நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்கேஎஃப் இந்தியா. ஸோ எஸ்கேஎஃப் இந்தியா பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்திங்கன்னா மைண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு நல்லா மேலே போயிடுச்சு. பட் இந்த வாரம் புல்லிஷ் மூமெண்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இது ஃபர்தர் வீக்லையும் கண்டினியூ ஆகுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ நம்ம அந்த மைனர் ட்ரெண்டு போட்டு வச்சுருந்தாலும் பார்த்திங்கன்னா அதையும் அங்கேயும் பார்த்திங்கன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இப்படி போகுது. ஸோ அதனால் இதோட புல்லிஷ் மூமெண்டம் ஃபர்தர் வீக்லையும் கண்டினியூ ஆகிற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால தான் எஸ்கேஎஃப் இந்தியா, ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்னு. ஸோ இது அதனால் இதோட டார்கெட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹியூஜாக இருக்கும். ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அதனால் எஸ்கேஎஃப் இந்தியா நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மகாநகர் கேஸ். இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு. ஸோ இப்போ நான் வீக்லி டைம் ஃப்ரேம் வைக்கிறேன், அதில் நல்லா தெளிவாக தெரியும். இதில் பார்த்திங்கன்னா டபுள் பாட்டம் பிரேக் அவுட்டு. ஸோ நெக்லைன் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. அதனால் இதையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோர்டிஸ் ஹெல்த் கேர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ ரீடெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா
பிபிசிஎல் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட் ஆகி நல்ல புல்லிஷ் மொமெண்டமோட வந்திருக்கு. ஆல்ரெடி ட்ரெண்ட்லைன்லாம் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆல்ரெடி ட்ரெண்ட்லைன்லாம் பிரேக் அவுட் ஆகி நல்ல மொமெண்டமோட இருக்குது. ஸோ இந்த மொமெண்டம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதனால் வந்து ஒரே கேண்டிலே வச்சு இங்கே வந்து நல்லா 395 400 கிட்ட கூட வந்து போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து நெக்லைன் பிரேக் அவுட் ஆனோன்னா ஒரு நல்ல மொமெண்டம் வந்து க்ரியேட் ஆகும். அதனால் பிபிசியிலும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்டிபிசி. ஸோ என்டிபிசி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு அந்த அந்த டவுன் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆகிற மாதிரி வந்து இருக்குது. அதனால தான் அதை வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து ஒரு கன்சால்டேஷன் வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து போயிட்டு இருந்திருக்கு. அது பிரேக் அவுட் ஆகிட்டு லாஸ்ட் வீக் வந்து கொஞ்சம் செல்லிங் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனால் இந்த வாரமும் பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டமோட தான் வந்து என்டிபிசி பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து இந்த கன்சால்டேஷன் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. அதனால் வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் செல்லிங் அந்த மாதிரி இருந்தது. பட் ஆனாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா புல்லிஷ் மொமெண்டமோட தான் முடிஞ்சிருக்கு. அதனால் வந்து என்டிபிசி வந்து இப்போ அந்த கன்சல்டேஷனை முடிச்சுட்டு போகிறனால வந்து ஒரு நல்ல இதாக இருக்கும்ன்ட்டு வந்து இந்த ஸ்டாக்கு சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பண்ணாரி அம்மன் சுகர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட்டு. ஸோ மைனர் ட்ரெண்ட் சப்போர்ட்டில் தான் இருக்குது. நீங்கள் மந்த்லி டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அது ஒரு நல்ல ஃப்ளாக் பேட்டர்ன் பிரேக் அவுட். இதெல்லாம் வந்து இதோட டார்கெட் அட்லீஸ்ட் 4000 வரைக்கும் அது போகும். ஸோ ஃபர்தர் வீக்ஸில் வந்து இது வந்து அந்த மைனர் ட்ரெண்ட் பிரேக் ஆகாத வரைக்கும் வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ வந்து டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் மைனர் ட்ரெண்ட் இதுதான். இது பிரேக் ஆகி மறுபடியும் இந்த சேனலுக்குள்ளேயே வந்துடக்கூடாது. அப்படி வந்துச்சுன்னா வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது தான் நல்லது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாடா ஸ்டீல் வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட். இதை பார்த்தாலே தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் நெக்லைன் பிரேக் அவுட் வேறு ஆயிடுச்சு டாடா ஸ்டீலு. அதுக்கப்புறம் எரோஸ் இன்டர்நேஷ்னல் பார்த்திங்கன்னா ஸோ வந்து மீடியா செக்டாரில் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா நல்ல சப்போர்ட்டில் இருக்குது. ஸோ ப்ளஸ் வந்து நம்ம மந்த்லி சார்ட் வச்சிருந்தாலுமே பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டில் தான் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இந்த இடத்துலலாம். ஸோ நல்ல சப்போர்ட்டில் இருந்து இப்போ தான் வந்து மைண்ட் ட்ரெண்ட் பிரேக் அவுட் ஆகிட்டு வந்து மேலே போகுது. அதனால் இதை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்ட்டு வந்து எனக்கு தோணுது. அதனால் இந்த ஸ்டாக்கை வந்து நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் மக்களே. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மக்களே.